இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிட் தொற்று இப்போ பரவுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் பெரிய பயம் இல்லை அப்படின்னாலுமே இந்திய அளவில் பார்க்கும்போது கொஞ்சம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம ஸ்டேட்லயோ இல்லை அண்டை மாநிலங்கள்லயோ அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை. இருந்தாலுமே ஒரு முன்னெச்சரிக்கையா சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். இப்போ 2020 பரவிட்டு இருந்த அந்த கோவிட்டுக்கும் இப்போ இருக்கிற கோவிட்டுக்கு என்ன வித்தியாசம் சார்? 10 வருஷத்துக்கு ஒரு மாறுற ஃப்ளூ காய்ச்சல் மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு சார். சிம்டம்ஸ்லாம் ரொம்ப பெருசா இருக்கிறது இல்லை. மைல்டு ஃபீவர் மாதிரி வருது, த்ரோட் இன்ஃபெக்ஷன், காஃப் அது மாதிரி இருக்கு. டயரியா, வாமிட்டிங் அது மாதிரி சிம்டம்ஸ் கூட சில பேர் சொல்றாங்க. எனக்கு வாமிட்டிங் டயரியா தான் இருக்கு, எனக்கு கோவிட் இருக்காது அப்படின்ற மாதிரி அதையும் தவிர்த்திட வேண்டாம். நம்ம வந்து அது ஒரு சிம்டமா எடுத்துட்டு நம்ம வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கம்மியா இது மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் போது நம்ம வந்து ஹாஸ்பிட்டல பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் சார். அது மாதிரி ரொம்ப சிவியரா இருக்கும் போது மட்டும் நம்ம போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் ஒன்று அட்மிஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இது வரைக்கும் நமக்கு இந்த சைடில் அது மாதிரி இல்லை சார். ஓகே சார். இப்போ கோவிட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 90% ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கிற சூழ்நிலையில் இருக்கும். ஆமா சார். அப்போ அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுமா? வரத்துக்கு சான்ஸ் இருக்கு சார். அதோட தாக்கத்தை தான் கம்மி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். இப்போ எப்படின்னா வேக்சின் போடாத ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா அது வந்து நுரையீரலை பாதிக்குது, ஹார்ட்டை பாதிக்குது, அந்த ரத்த குழையை பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த வேக்சின் நம்ம எடுத்துக்கிட்டதுனால அந்த பாதிப்புகள் எல்லாமே கம்மி ஆகுது. இப்போ நமக்கு அந்த டைம்ல வந்து வேக்சின் எடுக்காதவங்களுக்கு அந்த ரத்த குழையில போயிட்டு அந்த படிஞ்ச அந்த ஹார்ட் பிளாக், ரத்த குழையில இந்த ப்ராப்ளம் வரதெல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் யாருக்கும் வரதில்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஊசியோட வீரியம் இன்னும் நம்ம உடம்புல இருக்குமா? இருக்கும் சார். வேக்சினேஷன்ல நம்ம இருக்கிறது அது மாதிரி இருக்கும் சார். சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு பூஸ்டர் டோஸ் தேவைப்படுதுன்னும் போது நம்ம பூஸ்டர் டோஸ் மாதிரி போட்டுக்கலாம் சார். ஓகே. ஆல்ரெடி பூஸ்டர் டோஸும் போட்டவங்களுக்கு தேவையா? அந்த சிம்டம்ஸ் பொறுத்து தான் சார் நமக்கு தேவைப்படலாம். யாராருக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கோ அவங்களுக்குலாம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சார். எதிர்ப்பு சக்தி யாராருக்கெல்லாம் கம்மியா இருக்குன்னா சுகர் அதிகமா இருக்கிற வேல்யூ இருக்கிறவங்களுக்கு இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் சொல்றாங்களே சார், அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை பண்ணவங்களுக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்குலாம் தான் வந்து அந்த இம்யூனிட்டி வந்து கம்மி பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து சில டேப்லெட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு தொத்து வரதுக்கு அதிகமா இருக்கும். குழந்தைகளையும் ஜாக்கிரதையா பாத்துக்கிறது பெட்டர். ஓகே சார். இப்போ அப்போ வந்து தடுப்பூசி எல்லாம் இருந்தது, மருத்துவ முறைகள்லாம் இருந்தது. அதே தான் இப்பவும் ஃபாலோ பண்றாங்களா சார்? இல்ல புதிய முறைகள் ஏதாவது இருக்கா? இப்போ சிகிச்சை முறைகள் ஏதாவது? புதிய சிகிச்சை முறைகள் அது மாதிரி இல்லை சார். ஏன்னா சிம்டம்ஸ் எல்லாருமே நம்ம கம்மியா இருக்கிறனால அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம முன்னாடி என்ன வச்சிருந்தோமோ அது மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இப்பயும் இருக்கு. தனியா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து புதுசாக எதுவும் வரல சார். இப்போ நார்மலா ஒரு இருமல், சளி, எனக்கு தொண்டை கரகன்னு இருந்தாவே கோவிட்னு ஒரு பயம் வரும். ஆமா சார். இந்த அறிகுறி இருந்தா கோவிட் தானா இல்ல எப்படி மக்களுக்கு? கோவிட்னு நம்ம சொல்ல முடியாது சார். அது நார்மலா ஒரு வைரஸ் காய்ச்சல், வைரல் ஃபீவர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம். அந்த சிவியாரிட்டி அதிகமாகும் போது நம்ம அந்த இதை வந்து நம்ம அதுக்கு மாதிரி மாத்திட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம். இல்ல அதுக்கான வசதிகள் அரசு மருத்துவமனையில் இருக்கா? இப்போ வந்து பண்றது இல்லை சார். எப்படின்னா இப்போ வந்து ஒரு நோய் வந்து எபிடமிக்கா ஆகும்போது தான் அந்த டெஸ்ட் வந்து நம்ம எடுக்கிறோம். எப்படின்னா ரொம்ப பரவலாகுது, நிறைய பேருக்கு வரும்னும் போது அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு சில வழிமுறைகள் கவர்மெண்ட் எடுக்கும் சார். எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையா இருக்கணும் மக்கள்? மெயின் திங் சார் சோஷியல் டிஸ்டன்ஸ்ன்றது அப்பயே சொன்னேன் சார். நமக்கு அதை பண்ணிக்கணும். மாஸ்க் எங்க போனாலும் மாஸ்க் போட்டுறது பெட்டர். அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு நல்லா அதே மாதிரி ஹேண்ட் வாஷிங், அந்த ஹேண்ட் வாஷிங் ப்ராப்பரா பண்ணிட்டாலும் நம்ம இதை ஈஸியா தற்காத்துக்கலாம். இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.